ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகா ஹோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் முள்ளங்கி அண்ட் கேரட் ரெண்டையும் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து முள்ளங்கி கேக் இல்லைன்னா முள்ளங்கி கட்லட் கூட சொல்லிக்கலாம். இது வந்து ஒரு சைனீஸ் ரெசிபி. இந்த ரெசிபியை வந்து குக் வித் கோமாளியில் முத்துக்குமார் சார் செஞ்சுருப்பார். ஸோ அந்த ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம முள்ளங்கியை நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ துருவின முள்ளங்கியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ ஒரு கடாயில் அந்த துருவின முள்ளங்கியை ஆட் பண்ணிவிட்டு கூடயே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த முள்ளங்கியை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். ஏன்னா ஆல்ரெடி துருவி இருக்கிறதுனால முள்ளங்கி வந்து 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். 5 நிமிஷம் கழித்து நம்ம முள்ளங்கியை தனியாக ஃபில்டர் பண்ணிவிட்டு அது வெந்த அந்த ஜூஸையும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ வெந்த முள்ளங்கியும் அதோட ஜூஸையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஜூஸை வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. இது பின்னாடி வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானோன்னே 4-5 பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பூண்டு லைட்டாக ஃப்ரை ஆனோன்னே ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக வெங்காயத்தாள் இருக்கு இல்லையா, அதில் உள்ள வெங்காயம் அந்த தாள் பாட்டை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூடயே 2 கேரட்டை துருவி உள்ளே சேர்த்துக்கிறேன். கேரட் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கேரட் வந்து கொஞ்சம் கலர் மாதிரி வெந்து வந்தோடனே நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல முள்ளங்கி, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த முள்ளங்கியை அந்த கேரட்டோட நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவுக்கு வந்து பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு ஃபுல்லாகவே காரம் வந்து இந்த மிளகுத்தூளில் தான் இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஃபைனலாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். சீனியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மாவு கலவை வந்து ரெடி பண்ணணும். அது ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நம்ம முள்ளங்கி வெந்த தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை யூஸ் பண்ணி நல்லா கரைச்சிக்கலாம். முள்ளங்கி வெந்த தண்ணி கொஞ்சம் தான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி அந்த பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்ல வாட்ரியாக இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கேரட் முள்ளங்கியெல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு. இது கூடயே வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா கண்டிப்பாக சேருங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ கரம் மசாலா சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அரிசி மாவு கார்ன்ஃப்ளவரை கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவு வந்து அந்த முள்ளங்கி கேரட் இதோடலாம் சேர்ந்து நல்லா கட்டியாகி வரணும். அது வர வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா கிண்டிக்கலாம். பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வரணும். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கிண்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம வந்து வேக வைக்கணும். வேக வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் அதில் வந்து ஒரு பட்டர் பேப்பர் அடியில் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா எண்ணெயை மட்டும் நீங்கள் தடவிக்கிட்டால் போதும். எண்ணெய் நல்லா தடவிட்டு நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முள்ளங்கி கேரட் எல்லாம் போட்டு அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஈவனாக சமப்படுத்தி விட்டுடலாம். ஒரு ஸ்பூனில் எண்ணெய் தடவிட்டோ இல்லை உங்கள் கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டோ ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து வெந்து வந்தோன்னே நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ஒரே அளவாக கிடைக்கும். ஸோ ஒரே அளவாக சமப்படுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ தான் வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறேன். ஸோ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு அடியில் ஒரு கிண்ணத்தை வந்து இந்த மாதிரி கவுத்தி போட்டுட்டு மேலே வந்து இந்த பவுலை வந்து வைக்க போகிறேன். வச்சு நம்ம நார்மலாக இட்லிக்கு 10 நிமிஷம் விடுவோம்ல, இதுக்கு வந்து கூட ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் விடுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். 20 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நல்லா வெளியில் வச்சிடலாம். இது வந்து நல்லா ஆறணும். ஆறினப்புறம் தான் பீஸ் போடணும். ஆறதுக்கு முன்னாடி பீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒழுங்காக வராது. ஸோ நல்ல ஒரு 1/4 மணி நேரம் ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா அந்த பவுல்லேருந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அடியில் இருக்கிற அந்த பட்டர் பேப்பரையும் எடுத்துடலாம். இப்போ இதை வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஷேப் போட்டுடலாம். ஸோ ஓரங்கள்லேருந்து ஆரம்பித்து ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு முள்ளங்கி கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து இதை நம்ம எண்ணெயில் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஷாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வெளியில் வந்து நல்ல க்ரன்ச்சியாக உள்ளே வந்து சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஆயிலெலாம் வேண்டாம், ஃப்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இப்படியே வந்து இதை சாப்பிட்லாம். நான் வந்து இதை நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எண்ணெயில் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன்.
ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வாங்க நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த பீசஸ் எல்லாம் உள்ளே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் திருப்பி விட்டோம் அப்படின்னா வெளி லேயர்லேருந்து நல்லா வந்து இந்த மாதிரி கோல்டன் கலரில் க்ரன்ச்சியாக வந்துடும். ஸோ சூப்பராக நம்மளுக்கு முள்ளங்கி கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து சர்வ் பண்ண போகிறோம். சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு மேலே கோட் கொடுக்கறதுக்கு ஒரு வெங்காயம் பூண்டு கலவை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதை ரெடி பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 4-5 பல் பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்க போகிறேன். பூண்டு லைட்டாக எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதே இடத்து இங்கேயும் வெங்காயம் பதிலாக வெங்காயத்தாள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூடவே வந்து ரெட் சில்லி சேர்ப்பாங்க. சைனீஸில் வந்து அந்த டிஃப்ரெண்ட்டான அந்த ரெட் சில்லி சேர்ப்பாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற அந்த காஞ்ச மிளகாயை நம்ம சேர்த்துக்கலாம். அதை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டோன்னா இது மேலே வந்து கார்னிஷ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு தட்டில் இந்த மாதிரி நம்ம பிளேட்டிங் பண்ணோன்னா பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ பீசஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மேலே வந்து அந்த வெங்காயம் அண்ட் பூண்டு அந்த காஞ்ச மிளகாய் இதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த வெங்காயம் பூண்டு அதோடு சேர்த்து அந்த ரேடிஷ் கேக்கை சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல க்ரன்ச்சியாக உள்ளே வந்து சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இன்னொன்று முள்ளங்கி பிடிக்காத குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் முள்ளங்கி செஞ்சு கொடுத்தீங்கன்னா முள்ளங்கி தான் இதை வச்சு நம்ம செஞ்சுருக்கோன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. சூப்பராக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.